Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. வணக்கம். வணக்கம் பிருத்திவி. இன்னைக்கு ரஜினிகாந்த் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. பயங்கரவாதிகள் தொடர்பா அந்த வீடியோல அவர் பேசியிருக்காரு. இந்த நேரத்துல இந்த வீடியோவை ரஜினி ஏன் வெளியிடணும், அதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிற தகவல்கள்லாம் வெளியாயிருக்கு. அதை பத்தி பாத்துருவோம். அதே மாதிரி கேரளாவில் பாஜகவினுடைய தலைவரா ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. அது அங்க பெரிய அளவுல பேசுபொருள் ஆகிற மாதிரி, அதற்கும் தமிழ்நாட்டுக்கும் சில கனெக்ஷன்லாம் இருக்குங்கிற மாதிரி பேசப்பட்டு வருது. அதை பத்தியும் பாத்துருவோம். அப்புறம் இந்த இப்ப இடையில ஒரு நீதிபதி வீட்டுல கட்டுக்கட்டா பணம் எடுத்தாங்க இல்லையா, ஒரு 2-3 மூட்டை எடுத்ததா சொல்றாங்க. அதுல அந்த நீதிபதி யஷ்வந்த் சர்மா சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வெளியாயிருக்கு. அதனுடைய பின்னணி என்ன, அவரு என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாத்துருவோம். அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கறதையும் விரிவா பாத்துடலாம். அப்புறம் பாஜகவினுடைய நிதி விவகாரம் பத்தி இப்ப தேர்தல் சமயத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கறதையும் விரிவா பாத்துருவோம். வெல்கம் டு சென்சேஷன். நீங்க சொன்னது போலயே பிருத்திவி, கேரளாவில் பாஜக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நியமனம் தேசிய அளவில் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, பாஜகவோட அடுத்த தலைவர் யாரு கேரளாவில் அப்படின்ற கேள்விக்கு ராஜீவ் சந்திரசேகர் தான் அடுத்த தலைவராக வரப்போறாரு அப்படின்ற செய்திகள்லாம் வந்திருக்கு. உறுதிப்படவே சொல்லிட்டாங்க, ராஜீவ் சந்திரசேகர் தான் கேரளா பாஜகவோட அடுத்த தலைவராக வருவாருன்னு சொல்லிட்டு இப்போ கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. என்ன இதில் அப்படின்னா, கேரளாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி பாஜகக்குள்ள பல கோஷ்டி பூசல்கள் இருக்கு. இப்போ இங்கே வானதி ஒரு பக்கம், தமிழிசை ஒரு பக்கம், பாஜக மாநில தலைவர் ஒரு பக்கம் அப்படிலாம் இருக்காங்க இல்லையா. அதே மாதிரி கோஷ்டி கேரளாலையும் செயல்பட்டு இருக்கு. ஆனால் அந்த கோஷ்டி பூசல்களையும் தாண்டி கேரளாவில் பாஜக புதிய தலைவரை போட்டாங்க. ஆனா இங்க இப்ப இருக்கக்கூடிய மாநில தலைவரோட பதவி நீட்டிக்கப்பட்டதா இல்ல அவருக்கு பதிலா வேற யாராவது வருவாங்களா அப்படின்ற செய்திகள்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு இல்லையா. அது சம்பந்தமா எதுவுமே சொல்லல. ஏன்னா இந்தியா முழுக்கவே பாஜக உட்கட்சி தேர்தலும் தொடர்ந்து நடைபெற்றுட்டே வந்துட்டு இருக்கு இல்லையா. இந்த மாநில தேர்தல்கள்லாம் முடிஞ்சா மட்டும்தான் பாஜகவுக்கு அடுத்த தேசிய தலைவர் யார் அப்படின்ற தேர்தல் நடத்தப்படும். இல்ல அது கூட அந்த இடத்துல வர 30ஆம் தேதி இப்ப பிரதமர் RSS ஆபீஸ் போறாருல்ல, அங்க அதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் சொல்றாங்க. இந்த சமயத்துல தான் கேரளாவில் ராஜீவ் சந்திரசேகர் பாஜக தலைவராக வந்திருக்கிறது இந்தியா முழுக்கவே கவனம் பெற்றிருக்கு. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு மாற்றம் வரும் அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். தமிழ்நாட்டுல தமிழிசை நேற்று இந்த மீட்டிங் உள்ள மும்மொழி கொள்கை விளக்கம் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அதுல தமிழிசை ஒண்ணு சொன்னாங்க. அது இந்த பரபரப்புல பாதி பேர் கண்டுக்கல. தம்பி வா, தலைமை ஏற்க வா அப்படின்னு அண்ணா சொல்ற மாதிரி இவங்க ஒரு தம்பியை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தம்பி தான் பாஜக மாநில தலைவர். அந்த வீடியோ கட் பண்ணி போட்டு வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ ராஜீவ் சந்திரசேகர் நியமனம் பின்னாடி பார்க்கணும் அப்படின்னா மிக முக்கியமான சவால்கள்லாம் கேரளால காத்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த பதவியில் இருந்தார் இல்லையா சுரேந்திரன் அப்படின்றவர், அவரை நீக்கிட்டு அவருக்கு பதிலாக யாரை கொண்டு வரலாம் அப்படின்ற போட்டியில் பல முக்கிய தலைவர்கள்லாம் அதில் இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, முன்னாள் மத்திய இணையமைச்சர் முரளிதரன், அவர் கேரளாவை சேர்ந்தவர், அவர் அந்த போட்டியில் இருந்தார். ஆனால் நிறைய பேர் அந்த போட்டியில் வீழ்த்தி ராஜீவ் சந்திரசேகரை பாஜக தலைமை கேரளாவோட பாஜக தலைவரை நியமிச்சிருக்காங்க. இது டெல்லியே எடுத்த முடிவு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக அப்படின்னா வரக்கூடிய தேர்தல்களில் கட்சியை இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்னா கேரளாவில் மிக முக்கியமான முகம் தேவைப்படுது. அந்த முகமா ராஜீவ் கண்டிப்பா இருப்பார் அப்படின்ற செய்தியெல்லாம் சொல்லப்படுது. இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்துல கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி சமயத்துல பாஜகவை இன்னும் வலுவா கட்டமைக்கணும் அப்படின்னா ஒரு புதிய முகம் தேவைப்படுது. அந்த முகமா ராஜீவ் கண்டிப்பா இருப்பாருன்னு சொல்றாங்க. இவர் கேரளாவுக்கு கொஞ்சம் பரிச்சயமானவர் தான். இவரோட பெற்றோர் கேரளாவை சேர்ந்தவங்க தான். அது மட்டும் இல்லாம 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திருவனந்தபுரம் தொகுதியில சசி தரூருக்கு எதிராக பாஜக சார்பா போட்டி போட்டவர் தான் ராஜீவ் சந்திரசேகர். என்னதான் அந்த தேர்தலில் தோல்வியை தழுவினாலும் குறைந்த காலத்திலேயே இவர் பண்ண பிரச்சாரம் என்பது பாஜக தலைமை ஈர்த்தது. ஏன்னா அந்த அளவுக்கு டஃப் ஃபைட்டை கொடுத்தாரு. இதனாலதான் பாஜக தலைமை இப்ப இவரை கேரளாவோட தலைவராக நியமிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இவரோட நகர்வு எப்படி இருக்க போகுது. ஏன்னா என்ன கணக்கு சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்கள் இருக்காங்களா கேரளாவில், அவங்க காங்கிரஸ் மீதும் சரி கம்யூனிஸ்ட் மீதும் சரி அதிருப்தியில் இருக்காங்க. அப்படின்ற சமயத்துல அந்த கிறிஸ்துவ மக்களோட வாக்கு பாஜக பக்கம் இழுக்கணும் அப்படின்னா ராஜீவ் சந்திரசேகர் எப்படி அதை செயல்படுத்த போறார் அப்படின்ற சிக்கல்கள்லாம் ஒரு முன்னாடி இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல இவரோட தலைமையில பாஜக எப்படி செயல்பட போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். பாஜக நீங்க சசி தரூர்னு சொல்றப்போ சசி தரூர் தான் புதிய முகமா பாஜக போட்டிருக்குன்னு நான் நினைச்சேன். ஏன்னா தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவாகவும் காங்கிரஸ்க்கு எதிராகவும் பேசிட்டு இருக்காரு, பார்த்துட்டு வந்தாரு, வெளிப்பட்டு வந்தாரு. சோ பரவாயில்ல, இந்த மாற்றம் பாஜகவுக்கு பெரிய ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அது இன்னொன்னு என்னன்னா, ராஜீவ் சந்திரசேகருக்கு தலைவரா
எப்படி ஒரு தேர்தலை பெர்ஃபார்ம் பண்ண போறாரு, அது மட்டும் இல்லாம ஒரு மாநிலத்திற்கே தலைவரா வராரு இல்லையா, இவர் முன்னாடி பல சிக்கல்கள் இருக்கு, பல சவால்கள் காத்துட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் சரி கேரளாலையும் சரி பாஜகவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு என்பது இருக்கு. அந்த எதிர்ப்பெல்லாம் கடந்து எப்படி ஒரு வெற்றி பாதைக்கு திருப்ப போறாரு அப்படின்றது அடுத்த தேர்தல் தான் தெரியும் நமக்கு. அதே மாதிரி சமீபத்தில் டெல்லி நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுடைய வீட்டில் 2-3 மூட்டையாக பணம் அழுனாங்க, 100 கோடி ரூபா அளவுக்கு அந்த பணம் இருக்குங்கிற மாதிரிலாம் செய்திகள் வெளியானுச்சு இல்லையா. அதை நீட்சியாக அதில் ஒரு 6-7 முறைகள் இருக்குது. நீதிபதினா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி விசாரிக்கணும் அப்படிங்கிறதுல. அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு நீதிபதி டெல்லி தலைமை நீதிபதிகிட்ட இந்த மாதிரி சொல்லி அவங்க ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கணும். அதற்கு அவர் அந்த யஷ்வந்த் வர்மா கிட்ட விளக்கம் கேட்கணும், அது கொடுத்ததை சமர்ப்பிக்கணும். அதை முதல்ல பொது வெளியில் வைக்கணும், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத. அதற்கடுத்து 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதை விசாரிக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் வச்சுங்களேன். இதில் அவர் மீதான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், இவர் தரப்பில் நியாயம் சரியா இருக்கும் பட்சத்தில். இன்னொன்று நீதிபதிகள் கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்புங்கிறது. இதெல்லாம் தாண்டி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த பணத்துக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை, என் மேலே அது திட்டமிட்டு பரப்பப்படுற அவதூறு, இது ஒரு சதி அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாரு. உங்கள் வீட்டில் தானங்க எடுத்தாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் வீடு தான் இது, எங்கள் இந்த அறைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அது எங்களுடைய பிரதான எங்கள் வீட்டோட முகப்பு வாயில் வழியாக போகலாம், பின்னாடி லேபர் குவார்டர்ஸ் இருக்குது, அதன் வழியாகவும் அதை பயன்படுத்தலாம், அந்த அறைக்கு பூட்டே கிடையாதுன்னு சொல்கிறாரு. பூட்டே இல்லாத அறையில் இவர் என்ன இது எப்படி எடுத்துக்கிறது தெரியல. அதுவும் நீதிபதி வீட்டில் யாரும் சாதாரண நுழைஞ்சிட முடியாது. அந்த பாதுகாப்பை மீறி ஒருத்தர் இவர் மீது அவதூறு பரப்பணுன்ற நோக்கத்தோட இவ்வளவு பணத்தை வைக்கிறாரு அப்படின்னா அது நம்பும்படியா இல்லை. இத்தனைக்கும் பாதுகாப்படை அதிகாரிகளும் அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா அது அனைத்து அரசு அலுவலர்கள் ஊழியர்களுக்கான இடமா இருக்கும் போருக்கு. ஸோ அதில் இவர் சொல்றது மறுபடியும் அந்த விஷயத்தில் அதோட ஹீட் அதிகரிச்சிருக்கு. இது என் மேல் திட்டமிட்டு பரப்பப்படும் அவதூறு சதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரிந்து போன பணத்தை அடுத்த நாள் அப்புறப்படுத்துறது யாரெல்லாம் தலைமை நீதிபதி கேட்டிருக்காரு. அதற்குமெல்லாம் அவர் சுற்றி வளைச்சா பதில் சொல்ற மாதிரி தெரியுது. இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதான் அவர் சுற்றி சுற்றி சொல்லக்கூடிய ஒரே பதிலாக இருக்கு. அதை அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹிமாச்சல பிரதேசம், கர்நாடகா, பஞ்சாப், ஹரியானா இதெல்லாம் உட்படுத்தி ஒரு 3 நீதிபதிகளை கூட்டுக்குழு விசாரணைக்கு இப்போ போட்டிருக்காங்க. அதில் அவரது மொபைல் ஃபோன், தனிப்பட்ட முறையில் அவர் பேசினது போனதெல்லாம் ஆராயப்படும், அது வரைக்கும் இவருக்கு எந்த வழக்கும் தரப்பட மாட்டாது அப்படின்லாம் இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதையடுத்து தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா மறுபடியும் வழக்கு விசாரிப்பார். அவங்க அந்த 3 பேர் கொண்ட நீதிபதிகள் கொண்ட அமர்வு முறையான பதிலை கொடுத்தாங்க, இவர் மேலே சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் தப்பிச்சுப்பார். அல்லது சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று அவர் விருப்ப ஓய்வு வாங்கிக்கணும், அல்லது ராஜினாமா செஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது ஒரு அளவுக்கு பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. நீதிபதி வெளிப்படையாக எனக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது இந்த கேஸோட ஒரு ட்விஸ்டாக பார்க்கப்பட்டு வருது. இப்போ இங்கே ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருக்கு இல்லையா. இப்போ இன்னொரு சர்ச்சை என்பது மகாராஷ்டிராவில் இன்னைக்கு காலையில் முழுக்க வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, பிரபல கமெடியன் இருக்காருல்ல குணால் காம்ரா, இவர் பல சர்ச்சைகளை மாட்டியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாஜகவை ஆக்ரோஷமாக தாக்கக்கூடிய ஒரு நபர் குணால் காம்ரான்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் கமெடியனாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவரோட கருத்துக்களை வலுவாக வைக்கக்கூடியவர். அவர் இருக்கும் மேடையிலேயே காமெடி தொனியில் கருத்துக்களை வலுவாக வைப்பார். அதனால பாஜகவினர் இவர் மேலே ரொம்ப கோபத்தில் இருப்பாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு மும்பையில் ஒரு ஹோட்டலில் ஒரு ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு பிரபல ஹிந்தி பாடலை பயன்படுத்தி அதன் மூலியமா இப்போ இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா அரசியலை சித்தரிச்சிருக்காரு. அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏக்நாத் ஷிண்டேவோட பேரை சொல்லாம அவரை துரோகி அப்படின்ற குறிப்பிட்டார் போல. இந்த ஒரு பர்டிகுலர் ஃபுட்டேஜ் அப்பவே அங்க வீடியோல எடுத்து சோசியல் மீடியா முழுக்க வைரல் பண்ணப்பட்டிருக்கு. இதை யார் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உத்தவ் தாக்கரே இருக்காங்க இல்லையா, உத்தவ் தாக்கரே சிவசேனா, அந்த கட்சியை சேர்ந்த மிக முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் அவரோட ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்ணிட்டு, அவர் சொல்றது சரிதான், குணால் காம்ரா சொல்ற மாதிரி ஏக்நாத் ஷிண்டே துரோகி தான் அப்படின்ற மாதிரி கருத்துக்களை பதிவிட்டிருக்கார். இந்த வீடியோ மகாராஷ்டிரா முழுக்க வைரல் ஆனோடனே ஏக்நாத் ஷிண்டேவோட கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த ஹோட்டலில் பூந்துட்டாங்க. அப்படியே எங்களோட தலைவர் எப்படி நீ துரோகின்னு சொல்லலான்னு சொல்லிட்டு அங்கே ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்கணும். அந்த ஸ்டூடியோ இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டூடியோ ஃபுல்லாமே சூறையாடிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நாற்காலிகளை தூக்கி வீசுறாங்க. உங்களால் வெளியில் சுதந்திரமாக நடமாட முடியாத அளவுக்கு பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஓப்பனாக மிரட்டெல்லாம் கொடுக்குறாங்க. அதையும் மீறி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு வீடியோ என்பது இன்னைக்கு ஃபுல்லாக சமூக வலைத்தளங்கள் ஃபுல்லாக வைரல் ஆனவுடனே அங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா போலீஸார் ஒரு 20 பேருக்கு அகைன்ஸ்டாக கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் ஏக்நாத் ஷிண்டே ஆட்கள் கண்டிச்சாலும் இதை உத்தவ் தாக்கரே சிவசேனா வரவேற்றிருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது உண்மைதான். குணால் காம்ரா சொல்கிற மாதிரி ஏக்நாத் ஷிண்டே துரோகி தான். எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் தானே கட்சி உடச்சுட்டு பாஜகவோட போனார், அதனால்
சிண்டே வந்து துரோகி தான் அப்படின்றத வந்து இவங்க மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க. இந்த பக்கம் அதே கருத்து வந்து இங்கே பெரிய கண்டனமாக மாறி ஒரு தாக்குதலாக மாறி இருக்கு மகாராஷ்டிராவில். இதனாலேயே வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் என்பது இந்தியா முழுக்கவே பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இன்னைக்கு. இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இப்போ ஏன் வீடியோ அதுவும் சம்பந்தமே இல்லாம ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. ஆமா, அப்படின்னு தான் தோணுச்சு. என்ன சொல்றாருன்னா, இந்த கடலோரத்துல பயங்கரவாதிகள் நுழைஞ்சிடறாங்க, 26/11 அட்டாக் இருக்கு இல்லையா, மும்பை அட்டாக், அதை வந்து நினைவுபடுத்தி அவர் சில விஷயங்களை சொல்றாரு. இது வந்து கடலோரத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து விழிப்புணர்வா இருக்கணும். ஒரு சம்பந்தம் இல்லாத நபர் இந்த ஏரியாவுக்கு வராரு, சம்பந்தம் இல்லாத நபர் அங்க நடமாடுறாரு அப்படின்னா இது குறித்து காவல்துறைகிட்ட புகார் கொடுங்க அப்படின்லாம் சொல்றாரு. இந்த விஷயத்தை ஏன் இப்ப கையில் எடுக்கிறாரு அப்படின்னா, மேற்கு வங்கத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் CISF வீரர்கள்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு பேரணி போறதா சொல்லப்படுது. அந்த பேரணிக்கான ஒரு அம்பாசிடர் மாதிரி இவர் வந்து விழிப்புணர்வு வீடியோ கொடுக்கிறாரு. இவர் ஏற்கனவே அந்த ஸ்டெர்லைட் மேட்டர்ல சமூக விரோதின்னு சொல்லி சர்ச்சைக்கு உள்ளானாரு. அதை எடுத்து இப்ப பயங்கரவாதின்னு சொல்லி வீடியோ போட்டாருங்கிறப்ப அதுக்கான பின்னணி இதுவா சொல்லப்படுது. விழிப்புணர்வு நோக்கத்தில் தான் கொடுத்துருக்காரு. அந்த வீடியோங்கிறது அப்படிதான் பார்க்கணும் அப்படிங்கிற வகையில் பேசப்பட்டு வருது. பிருத்திவி, இப்போ சமீபத்தில் மகாராஷ்டிரா நாக்பூர் இருக்குல்ல, அங்கே வந்து அந்த அவுரங்கசீப் கல்லறை விஷயமா பல சர்ச்சைக்குரிய சம்பவங்கள்லாம் நடந்ததை பார்த்தோம். அப்போவே வந்து உத்தவ் தாக்கரே பாஜகவை நோக்கி ஒரு சேலஞ்ச் கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அவுரங்கசீப்போட கல்லறையை வந்து இடிக்க பார்க்குறீங்க, உங்களால் முடிஞ்சா அப்படின்னா உங்களோட 2 கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்காங்க, நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, இந்த 2 பேரையும் கூட்டிட்டு வந்து நீங்கள் கல்லறை இடிங்க அப்படின்ற மாதிரி சேலஞ்செல்லாம் கொடுத்துருந்தார் இல்லையா. எதுக்காக அப்படி கொடுத்தாரு அப்படின்னா, பாஜகவுக்கு முஸ்லீம் ஓட் தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் முஸ்லீம்கள் ஓட் ரொம்ப முக்கியம். அந்த 2 மாநிலங்கள்லையும் மைனாரிட்டியை நம்பி தான் அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பாஜக வந்து அவங்க 2 பேரை கூப்பிட்டாங்க அப்படின்னா வரமாட்டாங்க. அப்படி சப்போஸ் வந்தாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் ஓட்டுகள் பாதிக்கப்படும், முஸ்லீம் ஓட்டுகளை இலக்க நேரிடும் அப்படின்றதுனால வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் சேலஞ்சை கொடுத்தார். இப்போ அதனோட நீட்சியா நிதிஷ்குமார் வந்து பீகார்ல அந்த இஃப்தார் நோன்பு தொடர்பாக ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. அந்த கூட்டத்தை வந்து முஸ்லீம் தலைவர்கள், முஸ்லீம் மக்கள் எல்லாமே ஒட்டுமொத்தம் புறக்கணிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா பீகார்ல தேர்தல் நெருங்குற சமயத்துல இந்த கூட்டத்தில் வந்து முஸ்லீம்கள் புறக்கணிச்சிருக்காங்க. அப்படின்னா ஒருவேளை வந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறதுனால அந்த எதிர்ப்பை காட்டுறதுக்காக இந்த கூட்டத்தை புறக்கணிச்சாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுந்திருக்குப்போம். ஞாயிற்றுக்கிழமை இந்த இஃப்தார் நோன்பு அழைப்பு கொடுத்திருந்தார். இதுல முக்கிய இஸ்லாமிய அமைப்பு, பீகாரோட முக்கிய இஸ்லாமிய அமைப்பான இம்ரத் ஷரியா அப்படிங்கிற அந்த அமைப்புங்கிறது இதை புறக்கணிச்சிருக்கு. புறக்கணிச்சது மட்டும் இல்லாம அறிக்கையின் வாயிலா தனது நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா பாஜக கொண்டு வருது, நீங்க அதை கூட்டணியில இணைந்து செயல்பட்டுட்டே வரீங்க. நீங்க என்ன சொன்னீங்க, மத சிறுபான்மையினருக்கு ஆதரவா போட்டு எலெக்ஷன் டைம்ல சொன்னீங்க, ஆனா அதுக்கப்புறம் நீங்க பாஜகவோட தீவிர நண்பனா மாறிட்டீங்க. சோ இதெல்லாம் எங்களுக்கு சிக்கலா தெரியுது, அதனால நாங்க இதுல கலந்துகளை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு ஒரே அடியா அடிச்சிட்டாங்க. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இவங்க சைட்ல நிதிஷ்குமார் சைட்ல எந்த விளக்கமும் மறுப்பறிக்கையும் அது கொடுக்கப்படல. அதே சமயம் நிதிஷ்குமார் ஏற்கனவே ரொம்ப பெரிய சிக்கல்ல தான் இருக்காரு. அவர் என்ன மனநிலையில இருக்காரு அதை பரிசோதிங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இல்ல உண்மையிலே இப்ப என்ன குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னா, அவர் பிசிக்கலாவும் வீக் ஆயிட்டாரு, மென்டலாவும் வீக் ஆயிட்டாரு. அதான் பிரசாந்த் கிஷோரும் சொன்னாரு. தேசிய கீத நிகழ்ச்சியில நீங்க பாத்திருப்பீங்க, தேசிய கீத நிகழ்ச்சி எந்த அளவுக்கு மதிப்போடு நிற்கணும் அப்படிங்கறதுல அதுல இவர் நடமாடுறாரு, கை கொடுக்கறாரு, சிரிக்கிறாருங்கிறப்ப எதிர்க்கட்சிகள் அதை அரசியலும் ஆக்குது. ஆமா, அதனாலதான் வந்து நிதிஷ்குமார் அவரோட பையனை முன்னிலைப்படுத்துறாரு, இந்த தேர்தலில் வந்து அவரோட பையனை கொண்டு வந்துடும் சொல்லிட்டு தான் தயார்படுத்துறதா சொல்றாங்க இல்லையா. அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு பீகார் முழுக்கவே போயிட்டு இருக்கு. ஏன்னா நிதிஷ்குமார் ஒரு காலத்துல வாரிசு அரசியல் எதிர்த்தவர், இப்ப அவரே வாரிசை கொண்டு வரது வந்து அவருக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் பீகார்ல அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இது என்னதான் ஓட்டு வந்து மத சிறுபான்மை ஓட்டு கம்மியா இருந்தாலும் இது வந்து இஸ்லாமியர்களோட நம்பிக்கை நிதிஷ்குமார் இழக்கிறாரு அப்படிங்கிறது பீகார் அரசியல்ல வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா எதிரொலிக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஆமா பிரதீப், இப்போ 2014 இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஜக தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்கார கட்சி. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு தேர்தலையும் வந்து அந்த கட்சி அதிகமான வருமானம் சம்பாதிக்குது, அதே டைம்ல அதிகமாக செலவும் பண்றாங்க. குறிப்பாக வந்து மோடியோட முகத்தை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக சோசியல் மீடியாவில் ஆரம்பிச்சு, அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஆரம்பிச்சு, பல முக்கியமான ஒரு தளங்கள்லாம் வந்து விளம்பரம் பண்ணுறதாகட்டும், பிரச்சாரம் பண்ணுறதாகட்டும் அப்படின்ற ரீதியில் பல வகையாக அவங்களுக்கு வந்து செலவு பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல், அது மட்டும் இல்லாமல் அந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து 4 சட்டசபை தேர்தல்கள், அதாவது சிக்கிம், அருணாச்சல பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி மாநிலங்களில் வந்து சட்டசபை தேர்தல் நடந்தது இல்லையா. இந்த தேர்தல்கள்லாம் சேர்த்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க கட்சிகள் எல்லாம் அப்படின்றத வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிசர்ச்சில் வந்து 22 கட்சிகளில் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த 22 கட்சிகளும் சேர்த்து கிட்டத்தட்ட 3800 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலும் ப்ளஸ் 4 சட்டமன்ற தேர்தலையும் சேர்த்து 22 கட்சிகள் 3800 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த 3800 கோடியில்
45% பாஜக மட்டுமே செலவு பண்ணிருக்கு. அதாவது 1700 கோடியை பாஜக வந்து அள்ளி இறைச்சிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலையும் 4 சட்டமன்ற தேர்தலையும். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 600 கோடி அளவுக்கு சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட அந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க பாஜகவினர். ஸோ இந்த அளவுக்கு மோடியோட முகத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்கு பாஜகவால். இப்போ பாஜகவோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் வந்து இவ்வளோ செலவு பண்ணி விளம்பரம் பண்ணுறது காரணமாக எடுத்துக்கலாமா, இல்லை வந்து எதிர்கட்சிகள் வீக்காக இருக்காங்க, எதிர்கட்சிகள் அந்த அளவுக்கு செலவு பண்ணல. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி வந்து மொத்தமே 600 கோடி தான் செலவே பண்ணாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து இவ்வளோ பணத்தை வாரி இறைச்சிருக்காங்க பாஜக அப்படின்ற உண்மையெல்லாம் வெளியே வந்திருக்குப்போம். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதியான வியர் நியூஸ் இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறதுல இப்போ ஜனசேனா கட்சி இங்கே இருக்கக்கூடிய சென்னைக்கு டீலிமிட்டேஷன் கூட்டத்துக்கு வந்தாங்க அல்லது வரல அப்படிங்கிற மாதிரி தகவல் மாறி மாறி சொல்லப்பட்டு இல்லையா? அதில் யாரோட பேர் அடிபட்டுச்சுன்னா உதய் சீனிவாசா, ஜனசேனா கட்சியோட எம்பி பவன் கல்யாணோட நம்பிக்கைக்குரிய தளபதியில் ஒருத்தர் மோடியோட இருக்கிற ஃபோட்டோவை தான் ட்விட்டரில் அவர் பயன்படுத்திட்டு வர்றாரு. ஸோ அந்த நபர் வந்து வந்தாரு வரலங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு. அப்போ ஆங்கில ஊடகங்கள் அவர்கிட்ட கேட்டப்ப கூட்டத்தில் கலந்துக்கலன்னு சொல்றதுக்காக வந்தங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் வேவு பார்க்க வந்தாருலாம் சொல்லப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் அவங்க கட்சி வந்து ஒரு கடிதம் தமிழ்லேயே வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது மாதிரி வந்து அழைச்சாங்க, நாங்கள் வந்து வர்றோம்னு தான் சொன்னோம், ஆனால் கூட்டணி மாறுபாடு இருக்கிறதுனால நாங்கள் அதை உடன்படலை. அதே சமயம் இதில் என்ன வியர் நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அறிக்கையோட கடைசி பகுதி தான். அதில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் தொடர்பாக எங்களுக்கும் எப்படி அவங்களுக்கெல்லாம் ஒரு கருத்து இருக்கும் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு, ஆனால் நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம், சீக்கிரத்தில் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. இதுக்காக ஒரு அறிக்கை விட்டீங்க, அந்த அறிக்கையில் சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறது. இன்னொன்று அவர் வந்திருக்காருங்கிறது உண்மைதான். வந்துட்டு சென்னைக்கு வந்தார், செய்தியாளராக கேட்டாங்க, சொல்லிட்டு போனார், மரியாதை நிமித்தமாக சந்திச்சுட்டு போனார் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்ட் அப்டேட்டாக அதில் இருக்குது. ஆமாம், அது சில என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நைட் வந்துட்டதாகவும் சனிக்கிழமை காலையில் அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டதா சொல்கிறாங்க. அதுக்கு நடுவில் இடைப்பட்ட டைமில் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கலந்துக்க போகிறார் அப்படின்ற தகவல் வந்து பாஜக தலைமைக்கு போயிடுச்சு போல. அவங்க பவன் கல்யாணை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, நம்ம கூட்டின்னு இருக்கீங்களே எதுக்காக கலந்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல போய் அவர் டேரெக்டாக இவரு கால் பண்ணி, நீங்கள் கலந்துக்க வேண்டாம், திரும்பி வந்துடுங்க, நான் சிஎம் ஸ்டாலின் நானே டேரக்டாக பேசிக்கிறேன், நீங்கள் திரும்பி வந்துடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இதுதான் மறைமுகமாக நடந்தது. ஆனால் வெளிப்படையாக எப்படி சொல்லி சமாளிச்சுக்கிறாங்க அப்படின்னா, என்ன வந்து டிஎம்கே எம்பி வில்சன்லாம் வந்து அழைச்சாங்க, நேரடியாக வந்து அழைச்சாங்க இல்லையா, நான் வந்து என்னோட கட்சியிலிருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற தகவலை வந்து நேரடியாக போய் சொல்லிட்டு இவர்கிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு போயிருக்கலாம். சந்திரபாபு நாயுடு சந்திக்கவே வாய்ப்பு இல்ல. மம்தா பானர்ஜி அப்படி யாரையும் அனுப்பல, மம்தா டைரக்டா சொல்லிட்டாங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, வீடியோ அனுப்பி விட்டாங்க. அந்த மாதிரி அதாவது வரமாட்டான்னு சொல்லிட்டு வர்றதுக்காக ஒரு ஆள் அனுப்பிச்சு விட்டுருக்காரு அவரு. நம்புற மாதிரியா இருக்கு. அப்படிதான் சொல்றாங்க. வினோத செய்திகள்ல முதல் பக்கத்துல வர வேண்டியது. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. நன்றி பிருத்திவி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.